என் இணைய தமிழ் நண்பர்களுக்கு புரிசேரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். நேற்று நான் மும்பை பெங்களூரில் ஒர்க் ஷாப்பு, அதனால் நான் ட்ராவலிங் இருந்ததுனால நேற்று ஒரு வீடியோ போட முடியல. நிறைய அரசியல் டாபிக்ஸ் இருக்குது, சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி பேசுவோம். இந்த முதல் கேள்வி என்னென்னா, இந்த நீட் தேர்வுன்னு ஒன்று வந்திருக்கு, அது தேவையா தேவையில்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. பெரும்பாலும் நம்ம வட இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கண்டிப்பாக நீட்டு தேவை. தமிழ்நாட்டில் நீட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது முதல்ல என்ன ஆர்கியூமெண்ட் அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, தகுதியானவங்க தாங்க டாக்டருக்கு வரணும், தகுதி இல்லாதவங்களாம் டாக்டருக்கு வரக்கூடாது. அந்த தகுதியை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த நீட்டு தேர்வு. இந்த மெரிட் இருந்தால் தான் ஒருத்தர் உள்ளே வரணும், மெரிட் இல்லாமல் உள்ளே வரக்கூடாது. மெரிட் இல்லாததுனால தான் பாருங்கள் நம்ம நாடு நாசமாக போச்சு. எல்லோரும் ஐஐடி ஐஏஎம்மில் படிக்கிறவங்களாம் அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கும் ஜப்பானுக்கும் போகிறானுங்க. பிரெயின் ட்ரெயின் ஆகுது. இங்கே இல்லை, என்னமோ இந்த நீட் வந்த உடனே நீட்டில் பாஸ் பண்ண எவனுமே இந்தியா விட்டு போக மாட்டான், அமெரிக்காவுக்கோ லண்டனுக்கோ போக மாட்டான். எல்லோரும் இந்தியாவிலே வேலை செய்வானா? அப்படி ஒன்றும் கிடையாது. அப்பவும் போவான். ஒருத்தன் இங்கே திறமைக்கு மதிப்பு இல்லைன்றதுனால அவன் வெளிநாட்டுக்கு போகலை, ரிசர்வேஷன் இருக்குதுன்றதுனால ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போகலை. அவன் எதுக்கு வெளிநாட்டுக்கு போனானாக்கா, இங்கே இருக்கிற லஞ்சம் ஊழல் அளவு இல்லாமல் இருக்குது. கண்ட மெனிக்கு டேக்ஸு. உலகத்திலேயே எந்த நாட்டிலையுமே ஜிஎஸ்டி இருக்கிற நாட்டில் எல்லா நாட்டிலையுமே பெரும்பாலும் யூனிஃபார்ம் ஜிஎஸ்டி தான். இங்கே மட்டும்தான் ஒரு கார் வாங்கினோன்னா அதுக்கு 50% ஜிஎஸ்டி. அதில் இன்னொரு தமாஷ் என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நான் இந்த மாதம் நிறைய பேர்கிட்ட ஜிஎஸ்டி வாங்குகிறேன், நான் நிறைய பேருக்கு ஜிஎஸ்டி கொடுக்குறேன். நம்ம எவ்வளோ ஜிஎஸ்டி வாங்குகிறோமோ, ஒரு உதாரணத்துக்கு நான் 10 லட்சம் ஜிஎஸ்டி வாங்குகிறேன், ஒரு 2 லட்ச ரூபா நான் ஜிஎஸ்டி கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, நான் 10 லட்சம் வாங்கினதே நான் கவர்மெண்ட்டு கட்ட வேண்டியதில்லை. 10 லட்சம் என்னோடய வரவு, ஜிஎஸ்டி வரவு, 2 லட்சம் ஜிஎஸ்டி செலவு, மீதி 8 லட்சம் கட்டினா போதும். அதுக்கு அந்த 2 லட்சம் நம்ம கம்மியாக கட்டுறோம் இல்லையா, அதுக்கு பேர் ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் ஒரு பெரிய ஜோக் என்னென்னா, 50% ஜிஎஸ்டி காருக்கு இருக்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது. எஸ்யூவி பொறுத்த வரைக்கும் நார்மல் கார் கொஞ்சம் கம்மி, எஸ்யூவிக்கு 50%. ஆனால் அதை நீங்கள் ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் எடுக்க முடியாது. அது ஏன் எடுக்க முடியாது? நேற்று கூட யாரோ ஒரு நண்பர்கிட்ட பேசினார்னு, ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் விற்றாக்கா அவங்களுக்கு 40,000 45,000 தான் அந்த கம்பெனிக்கு போகுதான். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு 18 லட்சம் ஜிஎஸ்டி போகுது. இதுக்கப்புறம் 8 லட்சம் ரோட் டேக்ஸ் போகுது. சரி, உள்ள ரோட் டேக்ஸ் வாங்கிக்கணும், ரோடு ஒழுங்காக இருக்குதுன்னா ரோடு ஒழுங்காக இல்லை, எதில் பார்த்தாலும் ஊழல் இல்லைங்களா? இதனால தான் மனசு வெறுத்து போய் வெளிநாட்டுக்கு போகிறானுங்களே தவிர, இப்போ இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப நேர்மையாக இருந்து நேர்மையான நியாயமான டேக்ஸ் வாங்கி, நியாயமாக வாங்குகிற டேக்ஸ் எல்லாத்தையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி எல்லாம் நல்லா இருந்தால், நான் உங்களுக்கு எழுதி கையெழுத்து போட்டு தரேன், இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிறதுல 199 பேர் போக மாட்டான். அடுத்தது, இந்த ஒரு சில உயர் ஜாதியை சேர்ந்தவங்க மெரிட்டு அப்படின்னு ஏன் கத்துறாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். பாருங்கள், சிங்கப்பூரில் மெரிட், ஆமாம் சிங்கப்பூரில் மெரிட் தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சிங்கப்பூருக்கும் இந்தியாவுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். இங்கே காலாகாலமாக கல்வி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டு வந்தது. மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு கல்வி வழங்கப்படலை. காலாகாலமாக அவனை முட்டாளை வச்சுருந்துட்டீங்க. இன்றைக்கி அப்போ அவன் முட்டாளு, நான் புத்திசாலி, அதனால் மெரிட் தான் முக்கியம், அதனால் நானே எல்லா பதவியும் ஏற்றுக்கிறேன் அப்படின்றதுல எந்த லாஜிக்கும் கிடையாது. இதை நீங்கள் சிங்கப்பூரில் போனீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் கிடையாது. அங்கே எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கும் கல்வி மறுக்கப்பட்டு வரல காலகாலமாக. அங்கே எல்லா சமுதாயத்துக்கும் சமமான உரிமை. அடுத்தது, சரி உங்கள் மனசாட்சியை சொட்டு சொல்லுங்கள், யாரோ ஒரு ஏழை பையன் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் அப்படின்னாக்கா, அந்த நாலேஜை மட்டும் வச்சுக்கின்னு அவனால் ஒரு நீட் எக்ஸாம் எழுத முடியுமா? அல்லது ஒரு ஐஐடி ஐஏஎம் எக்ஸாம் எழுத முடியுமா? முடியாது. அவன் என்ன பண்ணணும்? கோச்சிங் சென்டர் போகணும். கோச்சிங் சென்டரில் போனாக்கா 3 லட்சம் 5 லட்சம் 7 லட்சம் ஃபீஸ் கேட்குறாங்க. இதை யாரால் கொடுக்க முடியும்? பணக்காரர்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ பணக்காரர்கள் மட்டும்தான் ஐஐடி போக முடியும், பணக்காரர்கள் மட்டும்தான் இன்ஜினியரிங் போக முடியும், பணக்காரர்கள் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும். அப்போ ஏழைகள்லாம் கடைசி வரைக்கும் ஏழையாகவே தரணும். இது எந்த வகையில் நியாயம்? இதே சிங்கப்பூரில் பாருங்கள், சிங்கப்பூரில் ஒரே ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட் காமிங்க எனக்கு. நீட் தேர்வுக்குன்னு ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டு ஒன்றும் கிடையாது. ஏன்னு சொன்னால், அங்கே சிங்கப்பூரில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும்
ஒரே வகையான கல்வி வழங்கப்படுகிறது. அங்கே ஜிசிஇ ஓ லெவல்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து சிங்கப்பூரில் இருக்கிற அனைத்து மாணவர்களும் அது ஒரே பாடத்திட்டத்தில் தான் படிக்கிறாங்க. ஸோ அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே பாடத்திட்டம், ஒரே கல்வி முறை. அதனால் அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமே கிடையாது. அவங்க இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ எம்பிஏவோ அங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்ற கான்செப்டே கிடையாது. ஸோ அனைத்து மக்களுக்கும் ஒரே வகையான கல்வி வழங்கி அதில் வர மெரிட்ல இருந்து தான் அவங்க வந்து சீட் கொடுக்குறாங்க. இங்கே கேள்வி என்னென்னா, அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே வகையான கல்வி முறை வழங்கப்படுகிறதா? இல்லை. ஒருத்தன் ஸ்டேட் போர்டு, ஒருத்தன் சென்ட்ரல் போர்டு, ஒருத்தன் ஐசிஎஸ்சி போர்டு, இன்னொருத்தன் வந்து ஐபி. ஸோ இந்த மாதிரி இங்கே பலதரப்பட்ட கல்வி. இந்த பணக்காரர்களாக இருந்தால் நிறைய சிபிஎஸ்சி அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் படித்து அங்கே வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களோட அவங்களுக்கு நாலேஜ் வந்து கூட இருக்குது. ஸோ நாளைக்கு அவன் எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும்? அங்கேயே நான் சொல்லுங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பணக்காரன் மட்டும்தான் பணத்துக்கு வாரி கொடுக்கணும். மெரிட் தான் முக்கியம். அதாவது எவனுக்கு திறமை இருக்குதோ அவன் தான் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு சமூக நீதி கொள்கை கிடையாது. அப்போ நாளைக்கு இப்படி வேணால் மாற்றிடலாமே, எவனுக்கு திறமை இருக்குதோ அவன் எவ்வளோ வேணாலும் லஞ்சம் வாங்கிக்கலாம். எதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு விஜிலன்ஸு இடிலாம் வைக்கணும்? எவனுக்கு திறமை இருக்குதோ அவன் நிறைய லஞ்சம் வாங்கிக்கலாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா லஞ்சம் வாங்குற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறான், அவன் இஷ்டத்துக்கு லஞ்சம் வாங்கினான்னா நாடு என்ன ஆகும்? நாடு குடிசை போகும். அதே போல் தான் திறமை இருக்கிறவனுக்கு தான் பதவி அப்படின்னா, நம்ம திறமை இருக்கிறவங்க மொத்தத்தை எடுத்துன்னு போட்டால் நம்ம திறமை இல்லாதவங்களாம் நடுத்தரில் நிற்கணும். ஸோ இது வந்து ஒரு சரியான ஒரு சமூக நீதி கொள்கை கிடையாது. யார் பேசினாலும் உடனே வந்து பாருங்கள், அந்த நாட்டில் பாருங்கள், எந்த நாட்டு வேணாலும் காமிங்க, நான் சொல்கிறேன். ஸோ சிங்கப்பூரில் ஒன்று, எந்த சமுதாயத்துக்கும் கல்வி பல நூற்றாண்டுகளாக மறுக்கப்பட்டு வரவில்லை. ஒன்று. இரண்டாவது, அங்கே வந்து எல்லா மாணவர்களுக்கும் சமமான கல்வி வழங்கப்படுகிறது. ரெண்டாவது. மூணாவது, சிங்கப்பூரில் அனைத்து மாணவர்களுக்கும் ஃபீஸ் இருக்குது. ஆனால் அந்த ஃபீஸ்லாம் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இங்கே எங்கேயோ இருக்கிற ஒரு 3ஆம் தர சிட்டி, ஒரு சின்ன ஊர், செய்யாறு, வந்தவாசி, அந்த மாதிரி சின்ன ஊர், அந்த ஊரில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் எவ்வளோ காசு வாங்குவாங்களோ அதை விட குறைவான காசு தான் அங்கே வந்து சிங்கப்பூரில் வாங்குறாங்க மாணவர்கள்கிட்ட. நான் இருந்தப்போ, இப்போ எவ்வளோன்னு தெரியாது, நான் அங்கே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். அப்போ வந்து ஃபீஸ் வந்து $5. அப்போ ஒரு டாலர் வந்து 20 ரூபா இருந்தது கிட்டத்தட்ட. $5 5 20 100 ரூபா. அப்புறம் மிஸ்லேனியஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 150 ரூபா வாங்குவாங்க. ஸோ 100 + 150 250 ரூபா ஒரு மாதத்துக்கு. வருஷத்துக்கு 3000 ரூபா, இவ்வளோதான் ஃபீஸு. இதையும் போயிட்டு ஏதோ ஒரு பள்ளி மாணவன் வந்து, சார் எனக்கு வசதி இல்லை, இவ்வளோ காசுலாம் என்னால் கட்ட முடியாதுன்னு சொன்னால் அதுவும் தள்ளுபடி பண்ணி விட்ருவோம். அதுலேயும் அங்கே ரிசர்வேஷன் இல்லை. இங்கே பாருங்கள், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதான் பாருங்கள், முஸ்லீம்கள் மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டு, மைனாரிட்டிஸ், அப்புறம் அதெல்லாம் அங்கே கிடையாது. சிங்கப்பூர்லேயும் இந்த $5 ஃபீஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த $5 ஃபீஸ் கூட வந்து முஸ்லீம்களுக்கு கிடையாது. முஸ்லீம்களுக்கு 0. அங்கே இருக்கிறது மெஜாரிட்டி சைனீஸு, முஸ்லீம் வந்து மைனாரிட்டி. இருந்தாலும் அவங்க பாவம், அவங்களுக்கு வந்து மற்ற, அதாவது இந்தியர்கள் சீனர்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு படிப்பறிவு கொஞ்சம் கம்மி, அவங்களுக்கு வந்து சில வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து 0, மிஸ்லேனியஸ் ஃபீஸ் மட்டும் பே பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன்லாம் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த ஓப்பனாக ஒரு சட்டமாக இல்லையே தவிர, அங்கே எல்லா துறைகள்லையுமே அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு வங்கிக்கு போனீங்கனாலுமே ஒரு இந்தியர், ஒரு மலாய், அப்புறம் சைனீஸ் இருப்பாங்க. எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கனாலும் சில இந்தியர்கள், சில முஸ்லீம்கள், சில மலாய், முஸ்லீம்னா மலாய்ன்னு சொல்லுவாங்க. அங்கே மலேசிய நாட்டு சார்ந்தவங்க தான் பெரும்பாலும் முஸ்லீம்கள் அங்கே. ஸோ கொஞ்சம் இந்தியர்கள், கொஞ்சம் மலாய், கொஞ்சம் சைனீஸ் அப்படி தான் இருப்பாங்க. எந்த ஒரு பள்ளிக்கூடத்துலேயும் ஃபுல்லாக சைனீஸு, எந்த ஒரு பேங்க்லேயும் ஃபுல்லாக சைனீஸு அப்படிலாம் கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. ஆனால் இங்கே போய் பாருங்கள், எத்தனையோ இடங்களில் எல்லாமே இந்துக்கள். ஒரு பார்லிமெண்ட்டில் போய் பாருங்கள், ஒரு ஆளுங்கட்சி, மிகப்பெரிய கட்சி, அந்த கட்சியில் ஒரே ஒரு எம்எல்ஏவோ ஒரே ஒரு எம்பியோ முஸ்லீம் சேர்ந்தவங்க கிடையாது. ஆனால் அதே அங்கே பாருங்கள் 75% சைனீஸு. அங்கே போய் பாருங்கள், அங்கே முஸ்லீம் எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஸோ இது என்னென்னா, இந்த ரிசர்வேஷன் பாருங்கள், மற்ற நாடுகள்லாம் முன்னுக்கு வருது, ரிசர்வேஷன் இல்லை அப்படின்னீங்கன்னா, மற்ற நாடுகளில் வெளிப்படையாக இல்லையே தவிர அது எல்லா இடத்துலையும் இருக்குது. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஒரு உதாரணத்துக்குன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதே நான் இப்போ திரும்ப சொல்கிறேன். அதாவது மெஜாரிட்டியாக இருக்கிற நீங்களாக முன் வந்து மைனாரிட்டி இருக்கிறவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த சட்டம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லது திறமையாக இருக்கிறவங்க
திறமை குறைஞ்சவங்கள அரவணைச்சிங்கன்னு போயிட்டீங்கன்னா, நீங்களே அரவணைச்சிங்கன்னு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு சட்டம் தேவையில்லை. அதுதான் பல நாடுகளில் நடக்குது. அங்கே வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி அரவணைச்சின்னு போகிறாங்க. திறமை இருக்கிறவன் திறமை இல்லாதவனை அரவணைச்சின்னு போகிறான். ஆனால் இங்கே அது கிடையாது. அந்த திறமை இருக்கிறவன் மொத்தத்தையும் எடுத்துன்னு போயிடுறான். திறமை இல்லாதவன் போய் பிச்சை ஆடுறான்றான். அதுக்காக தான் இந்த இடத்துல அரசாங்கம் உள்ளே வராங்க. அரசாங்கம் ஒரு சட்டம் போடுறாங்க. இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ஏன் போடுறாங்கன்னா, அது இல்லைன்னு சொன்னால் இவனுங்களை வாழவே விட மாட்டானுங்க. இது என்னன்னா வந்து மற்ற நாடுகளில் மெரிட் தான், இந்தியாவில் மெரிட் இல்லை அப்படின்னு சொல்கிறது டோட்டலாகவே தப்பு. ஏன்னா எந்த நாட்டில் சமமான கல்வி வழங்கப்படுகிறதோ, சமமான ஆப்பர்ச்சுனிட்டி வழங்கப்படுகிறதோ, அந்த இடத்துல நீங்கள் மெரிட்டை பற்றி பேசலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இப்போ பள்ளிக்கூட பாடத்திட்டத்தில் வராத கேள்வி, ரொம்ப கடினமான கேள்வி நீங்கள் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்குறீங்க. அப்போ ஒருத்தன் எப்படி அதை ஆன்சர் பண்ண முடியும்? அதுக்குன்னு தனியாக கோச்சிங் போனால் தான். கோட்டான்னு ஒரு ஊர் இருக்குது ராஜஸ்தானில். அங்கே வேலையே தான். அங்கே எல்லாருமே வந்து கோச்சிங் இன்ஸ்டிடியூட் தான். பேருக்கு ஸ்கூல் லைசன்ஸ் வாங்கி வச்சுன்னு ஃபுல்லாகவே வந்து கோச்சிங் தான் பண்ணுறாங்க. அங்கே ஃபீஸ்லாம் கேள்விப்பட்டிங்கன்னா தலை சுத்தம். எனக்கு தெரிஞ்சு சில இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டில் வேலை செய்கிற சில ஆசிரியர்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ₹1 கோடி சம்பளம் வாங்குறாங்க. அப்போனா என்னென்னா, அப்போது நிறைய பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் கோச்சிங் சென்டரில் சேர்ந்து ஒரு இது பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு தமிழக அரசாங்கத்தில் வந்து கொஞ்சம் இலவசமாகவே சில கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, சிலர் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த சைதை துரைசாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரை பற்றி செய்திகள் அதிகம் கிடையாது. அவர் அதிமுக சேர்ந்தவர் தான். அவர் வந்து ஒரு தனியாக வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்காக ஒரு இலவசமாக ஒரு கோச்சிங் சென்டர் நடத்தினார். இப்போ தமிழக அரசாங்கமே அதை நடத்துகிறாங்க. நான் முதல்வன் திட்டம் அப்படின்றதுல. அதில் பாருங்கள், இந்த தடவை ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட 50% பேர் அதுலேருந்து தான் வந்திருக்கிறாங்க. மாநிலத்தில் முதல் மாணவராக வந்தவரும் அப்படி தான் வந்திருக்கிறாரு. இவங்கெல்லாம் ஏழை மாணவர்கள். இவங்ககிட்டலாம் 3 லட்சம் 5 லட்சம் ஃபீஸ் கிடையாது கொடுக்கறதுக்கு. இன்றைக்கி அரசாங்கம் வந்து இலவசமாக சொல்லிக் கொடுக்கவே அது மூலமாக இவங்க வராங்க. அரசாங்கம், தமிழக அரசாங்கம் இதை பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் இவங்க யாருமே வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஆகியிருக்க முடியாது. அப்போ திறமை இல்லைன்ற அர்த்தம் கிடையாது. திறமை இருக்குது. ஆனால் அந்த திறமைக்கு உண்டான வாய்ப்பு நீங்கள் வழங்குறீங்களா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு தனியாக வச்சுட்டு அதுக்கு கோச்சிங் சென்டரு, அதுக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸு, அதை படிக்கிறவங்க அந்த பணத்தை கொடுக்குறவங்க மட்டும்தான் வந்து நாளைக்கு இன்ஜினியர் ஆக முடியும், டாக்டர் ஆக முடியும். பட் நேர்மையாக வசதி இல்லாமல் இருக்கிறவங்க வந்து ஒரு இன்ஜினியராகவோ டாக்டர் ஆக முடியாது. இது வந்து எந்த வகையில் நியாயம்? இதனால தான் வந்து இந்தியாவில் யாராவது லைக் இடஒதுக்கீடு இல்லை மெரிட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நம்பாதீங்க. நீங்கள் வேணும்னா இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிருக்கிற அத்தனை இந்தியர்கள்ட்ட நீங்கள் கேளுங்க, நீங்கள் இடஒதுக்கீடு மேலே இருந்த கோபத்தினால வந்தீங்களா, இல்லை நம்ம கட்டுற டேக்ஸுக்கு உண்டான ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கல, அரசாங்கத்தில் இருக்கிற லஞ்ச ஊழல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் வந்தேன். இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது, குஜராத்தில் ஒரு பிரிட்ஜு கட்டிக்கிறாங்க, ₹42 கோடி. அது கட்டினதுலேருந்தே வேலை செய்யலை. இன்றைக்கி அதை இடிக்கிறதுக்கு ₹4 கோடி, திரும்ப கட்டுறதுக்கு ₹120 கோடி. இதெல்லாம் யார் விட்டு பணம்? டேக்ஸ் பேயர் மணி. நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் அதை சொல்லுவேன். ஏங்க நீங்கள் இந்தியாவில் இருந்தால் நீங்கள் ₹2 கோடி கொடுத்து பென்ஸ் கார் கூட உங்களால் வாங்க முடியும். ஆனால் ஒரு நல்ல ரோடை உங்களால் வாங்க முடியுமா? ரோடை செஞ்சு கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து இங்கேருந்து சிங்கப்பூருக்கு, இங்கேருந்து துபாய்க்கு, இங்கேருந்து அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. ஏன்னா அங்கே கார் விலையும் கம்மி, ரோடும் நல்லா இருக்குது. நான் வச்சுருக்கிற காரு ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேந்தம். அது ஒரு உலகத்திலேயே நம்பர் 1 கார் அப்படி சொல்லலாம். நான் வந்து துபாய் ரோட்டில் அதை ஓட்டுறேன். எனக்கு கிட்டத்தட்ட 1 லிட்டர் பெட்ரோலுக்கு அது 8 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது. அதே கார் வச்சுங்கிற ஒரு நண்பர் இங்கே நான் இந்தியாவில் கேட்டேன், அது என்ன சார் 2-2.5 கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்றாரு. ஸோ 8 கிலோமீட்டர் எங்கே இருக்குது, 2-2.5 கிலோமீட்டர் எங்கே இருக்குது? என்ன காரணம்? இந்த ரோடு அவ்வளோ லட்சத்தில் இருக்குது. இதுக்கு மேலே யாராவது நீங்கள் இடஒதுக்கீடு தப்பு, மெரிட்டு தான் முக்கியம்னு சொன்னாங்கன்னா, இல்லைங்களா, அது எல்லாத்த விட முக்கியம் இந்த அரசியல்வாதிகள் பண்ணுகின்ற அட்டூழியம், லஞ்சம், ஊழல். இதுதான் வந்து நாட்டை கெடுக்கிறத தவிர இடஒதுக்கீடுலாம் நாட்டை கெடுக்கலை. இதெல்லாம் வந்து சமூக நீதி கோட்பாடுகள். இடஒதுக்கீடு நாட்டை கெடுக்காது. மெரிட் தான்ன்றது வந்து கண்டிப்பாக வந்து இந்தியாவுக்கு ஒத்து வராது. என்னைக்கு ஒத்து வரும்னு சொன்னால், நீங்கள் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே வகையான கல்வி வழங்குங்க. எவனும் வந்து கோச்சிங் சென்டர் நடத்தக்கூடாது. அப்படி இல்லையா, அந்த கோச்சிங் சென்டரையும் நீங்கள் இலவசமாக நடத்துங்க. அரசாங்கம் எல்லா மாணவர்களுக்கும் சமமான கல்வியை கொடுங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெரிட்டை பற்றி பேசுங்க, தாராளமாக பேசலாம். அது எல்லாருமே ஒத்துப்போம். ஆனால் இங்கே வந்து ஏழை மாணவர்கள் யாருக்குமே வந்து அந்த கோச்சிங் சென்டர் போகிறதுக்கு உண்டான
வசதி கிடையாது. பணக்காரர்கள் மட்டும் கோச்சிங் சென்டர் போகிறாங்க. அவங்களால தான் அங்கே ஜெயிக்க முடியுது. ஸோ இது வந்து எந்த வகையில் வந்து ஒரு நியாயம்? ஸோ அதனால் வந்து இந்த நீட்டு தேர்வுன்றது கண்டிப்பாக தேவையில்லை அப்படின்றது தான். இந்த நீட்டு தேர்வு இல்லாத காலத்திலேயே சமீபத்தில் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. அதில் தமிழகத்தினுடைய பெருமைகள் பற்றி பேசியிருந்தாங்க. இதை நானும் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். உலகத்திலேயே தலை சிறந்த டாக்டர்கள் உருவான மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இந்த தலை சிறந்த டாக்டர்கள்லாம் யாருமே வந்து நீட்டு தேர்வு இருந்ததுனால தான் உருவானாங்க அப்படின்னு கிடையாது. அது இன்னொன்று பற்றி நீட்டு பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. இப்போ நீட்டு பற்றி வேறு சிலர்லாம் சொல்கிறாங்க, எவனோ ஒருத்தன் 0 மார்க் வாங்கினானா நீட் தேர்வில் அவனுக்கு வந்து அட்மிஷன் கிடச்சிருக்குது காசை கொடுத்து. அப்புறம் அது என்ன இருக்குது? சிங்கப்பூரில் நீங்கள் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு மெரிட் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சீட்டு கிடையாது. நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லேன், ஒரு 90% எடுத்தால் தான் உங்களுக்கு மெடிக்கல் சீட்டுனா 89% எடுத்திங்கன்னா நீங்கள் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு அங்கே சீட்டு கிடையாது. ஆனால் இங்கே அப்படியா? ஒருத்தன் 0 மார்க் வாங்கிட்டு அங்கே போய் 1 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்தா அவனுக்கு வந்து மெடிக்கல் சீட் கிடைக்குது. இது எப்படி சமூக நீதியாகும்? மேனேஜ்மெண்ட் கோட்டா கேட்டால் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அது என்ன மேனேஜ்மெண்ட் கோட்டா? கல்வியை வழங்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. நீங்கள் சிங்கப்பூர் போய் பாருங்கள். சிங்கப்பூரில் ஒரே ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் கூட கிடையாது. அத்தனை ஸ்கூலுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல். சில இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது, அது வேறு விஷயம். அது எப்படின்னா வந்து அந்த நாட்டை சேர்ந்தவங்க, இப்போ அமெரிக்கர்கள் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அந்த லோக்கல் கலாச்சாரம் வேண்டாம், எங்களுக்கு அமெரிக்கன் கலாச்சாரத்தோடு இருக்கணும் அப்படின்னா ஓகே, நீங்கள் வேணால் ஒரு ஸ்கூல் நடத்திக்கங்க, அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் நடத்திக்கங்க. அதே ஆஸ்திரேலியர்கள் வராங்க, நீங்கள் ஆஸ்திரேலியன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு ஒன்று நடத்திக்கங்க. இந்தியர்கள் வராங்க, நீங்கள் இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு ஒன்று நடத்திக்கங்க. அந்த மாதிரி ஒரு சில இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்க தவிர ஒட்டுமொத்தமாக 99% மாணவர்கள் சிங்கப்பூரில் அத்தனை பேரும் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கிறாங்க. அங்கே வந்து ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே கல்வி அறிவு, எல்லாருக்கும் ஒரே சிஸ்டம், ஒரே மாதிரியான வாய்ப்புகள் வழங்கப்படுது. அவங்க வந்து அங்கே வந்து மெரிட்டை பற்றி பேசலாம். ஆனால் அங்கேயே அவங்க மெரிட்டை பற்றிலாம் பேசுறதில்ல. அது வந்து சட்டமாக இல்லைனாலும், நாளைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு அரசாங்கத்தில் ஒரு 10 அதிகாரிகளை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா வாய்மொழி உத்தரவு வந்துடும். அதிகபட்சம் 8 சீனர்களை மட்டும் எடுங்க, குறைஞ்சபட்சம் ஒரு இந்தியருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு மலைக்கும் நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% இந்தியர்கள் இருக்கிறாங்க, ஒரு 10% மலை மக்கள் இருக்கிறாங்க. நான் ஒரு தோராயமாக சொல்கிறேன். ஒரு தோராயமாக 80% சைனீஸு, ஒரு 10% மலை, 10% இந்தியர்கள்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு வாய்மொழி உத்தரவே என்ன போட்டுருவாங்க, நீங்கள் 10 பேர் எடுக்கிறீங்க, அந்த 10 பேரில் ஒரு 8 பேருக்கு மேலே சீனர்கள் எடுக்காதீங்க, குறைஞ்சபட்சம் ஒருத்தர் இந்தியரையும் குறைஞ்சபட்சம் ஒருத்தர் மலையும் எடுங்க. இப்படி தான் வந்து எல்லா அரசாங்க இதுலேயுமே இருக்குது. ஆனால் அங்கே சட்டம் கிடையாது, ரிசர்வேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கிடையாது, சட்டத்திலையோ அதிகாரப்பூர்வமோ கிடையாது. ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் அவங்க வந்து எல்லா சிறுபான்மையினரையும் அரவணைச்சிக்கின்னு போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து அங்கே நிதர்சனமான உண்மை. சிங்கப்பூரை பற்றி தெரியாதவங்க வந்து சொல்லுவாங்க, அங்கே எல்லாம் மெரிட்டு தான், அதனால தான் நாடு முன் வருது, இங்கே மெரிட் இல்லை. இங்கே நாளைக்கு மெரிட்டு தான் சொன்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் ஒட்டுமொத்த நாட்டையும் ஆண்டுன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஒரு நாடு மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணதுனால வந்த கோபம் தான் ஒருத்தனுக்கு, ஒரு இளைஞனுக்கு வந்தது கோபம். அந்த இளைஞனோட பேர் தான் ஹிட்லர். அண்ட் பிற்காலத்தில் அவன் வந்து அந்த நாட்டினுடைய அதிபதியாக மாறி அவன் என்னென்ன பண்ணன்றதுலாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம தமிழகத்தில் பெரியார் இருந்தார், அவர்லாம் அந்த மாதிரிலாம் வந்து ஹிட்லர் அளவுக்கு அவருக்கு கோபம் வந்தது. ஆனால் ஹிட்லர் மாதிரி யாரையும் அவர் வந்து கொலை பண்ணலை. எதிரிகளுடைய கருத்தை தான் நம்ம கொலை பண்ணணுமே தவிர எதிரிகளை நம்ம கொலை பண்ணக்கூடாது அப்படின்றதுல பெரியார் வந்து தெளிவாக இருந்தார். ஸோ இன்றைய இளைஞர்களுக்கு, இன்றைய மாணவர்களுக்கு பெரியார் பற்றி அதிகமாக தெரியாது. அதை வந்து பல கட்சிகள் வந்து பல விதமாக சொல்கிறதுனால எதை நம்புறது எதை நம்பக்கூடாது அப்படிங்கிறதும் தெரியறதில்ல. பெரியார்னு ஒருத்தர் இல்லாமல் இருந்திருந்தால் தமிழ்நாடு இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் இருந்திருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் அது பெரியாருடைய கொள்கைகளுக்கு சில விஷயங்களுக்கு எதிராக நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அறிஞர் அண்ணாவே வந்து பெரியாருடைய கொள்கைகளுக்கு ஏதோ ஒரு சில கொள்கைகள் வேறுபட தான் அவர் தனியாக வந்து கட்சி ஆரம்பித்தார். பெரியாருக்கு வந்து கட்சி ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் அண்ணாவோ கருணாநிதியோ எம்ஜிஆரோ அதெல்லாம் பின்பற்றல. ஸோ நம்ம வந்து ஒருத்தர் சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம பின்பற்றணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக வந்து அவர் சமூக நலன் சார்ந்து அவர் பேசின நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே ஏற்புடையதாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவர் வந்து ஒரு பெரிய தலைவர். சிலர் வந்து அவர் எதிர்த்து பேசுகிறாங்கன்னா, நான் வந்து பொதுவாக சொல்லேன், தமிழ்நாட்டில் நீங்கள் அரசியல் பண்ணணும்னா ஒன்று நீங்கள் பெரியாரை ஆதரித்து பேசணும், அல்லது பெரியாரை எதிர்த்து பேசணும். பெரியார் இல்லாமல் இங்கே வந்து அரசியலே பண்ண முடியாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால்
யாராவது இதுக்கு மேலே உங்ககிட்ட ரிசர்வேஷனு, மெரிட்டு அதை பற்றி பேசுனாங்கன்னா, இந்த வீடியோ கண்டென்ட்டில் இருக்கிறத பேசுங்க. இதுதான் வந்து உண்மை. மற்ற நாடுகள்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரிசர்வேஷன் இல்லாமல் இல்லை, தானாக கொடுத்துட்றோம். நீங்கள் தானாக கொடுக்கல, அதனால தான் சட்டம் போட்டு கொடுக்க வைக்கிறாங்க. அதனால் அங்கே வந்து சட்டம் இல்லை, இங்கே சட்டம் இருக்குதுன்றது வந்து நிதர்சனம் கிடையாது. நீங்கள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்களே தானாக முன் வந்து கொடுங்க, அன்னைக்கு இந்த சட்டத்தை எடுத்துருவாங்க. சட்டமே இருக்காது. எது வந்து ஒரு நல்ல கிரேஷியஸ் சொசைட்டி? தானாக முன் வந்து கீழே இருக்கிறவனுக்கு கொடுக்குறதா, இல்லை கொடுக்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதா? கொடுக்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதானே நீங்கள் சட்டம் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இளைய தலைமுறைக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.